வணக்கம் நண்பர்களே. நான் ஆனந்தன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பல மாதங்களாக பல புத்தகங்களை ஆய்வு செய்து, அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் மெசேஜ வாய்ஸ் ரெக்கார்ட் செய்து 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். நல்ல ரிசல்ட் இருந்தது. இந்த மெசேஜ் நிறைய மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக, முதல் முறையாக மாஸ்டர் மைண்ட் யூடியூப் சேனல் வழியாக நான் போஸ்ட் செய்யும் ஃபர்ஸ்ட் வீடியோ இது. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய பேரோட வாழ்க்கை மாற்றும் என்ற நம்பிக்கை உள்ளது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பணத்தை எப்படி சம்பாதிப்பது? பணத்தை நிறைய வழிகளில் சம்பாதிக்கலாம். ஆனாலும் எல்லோரும் விரும்புவது 2 வழிகளை மட்டுமே. ஒண்ணு ஜாப், இன்னொன்னு பிசினஸ். வேலைக்கு செல்வதாக இருந்தாலும், பிசினஸ் செய்வதாக இருந்தாலும், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மட்டுமே. அதை வைத்துக் கொண்டு தான் பணத்தை சம்பாதிக்க முடியும். இப்போ வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நபர் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 10லிருந்து 12 மணி நேரம் வேலை பார்க்க முடியும். அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை அடைவது என்பது சாத்தியமற்றது. பிசினஸ் பண்ணலாம். மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரி உருவாக்கலாம். மிகப்பெரிய ஒரு கம்பெனி உருவாக்கலாம். அதில் ஆயிரக்கணக்கான நபர்களை வேலைக்கு அமர்த்தலாம். உதாரணத்துக்கு 1000 பேர் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்தால் கூட 8000 மணி நேரம் ஒரு நாளைக்கு அந்த ஃபேக்டரி உருவாக்கணும். அதே ஃபேக்டரிய ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் ரன் பண்ணாக்கல 24,000 மணி நேரம். அது மாதிரி ஃபேக்டரிய 10 இடத்துல ஓபன் பண்ணார்னா 2,40,000 மணி நேரம். கடவுள் கொடுத்தது 24 மணி நேரம் மட்டுமே. மனிதர்களாகி நாம் நினைத்தால் 24 மணி நேரத்தை 24,000 மணி நேரமாகவோ 2,40,000 மணி நேரமாகவோ மாற்ற முடியும். நேரத்தை யார் ஒருவர் அதிகப்படுத்துகிறாரோ அவரே மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாற முடியும். அப்போ ஒரு ஃபேக்டரியா இருக்கட்டும், ஒரு கம்பெனியா இருக்கட்டும், அதை உருவாக்கத்துக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத நபர்கள் என்ன செய்வது? அதற்கும் வழி இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத நபர்கள் ஒரு தரமான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை தேர்ந்தெடுக்கணும். அதில் தன்னை இணைத்துக் கொண்டு தனக்கு கீழ் குழுக்களை உருவாக்கணும். தனது குழுவில் இணையக்கூடிய ஒவ்வொருத்தரோட வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் இருக்க வேண்டும். தன்னுடைய குழுவுல 1,00,000 மக்களை இணைக்க வேண்டும். 1,00,000 மக்களை இணைப்பது சாத்தியமா என்று நினைக்க வேண்டாம். உங்களுடைய இலக்குகள் பெரியதாக இருந்தால் இங்கு எல்லாமே சாத்தியம்தான். மக்களை இணைப்பதற்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. நிறைய சோசியல் மீடியாக்கள் இருக்கு. நிறைய பயிற்சி கூட்டங்கள் இருக்கு. முறையான பயிற்சி எடுத்துக்கொண்டு மக்களை இணைக்க வேண்டும். உதாரணத்துக்கு 10 நபர்களை இந்த வருடம் அறிமுகப்படுத்துங்க. அந்த 10 நபருக்கு நீங்க என்ன செய்தீர்களோ அதை அப்படியே சொல்லி கொடுத்து அடுத்த வருடம் 10 பேரையும் 10 நபரை அறிமுகப்படுத்த சொல்லுங்க. உங்க குழுவுல 2வது வருடம் 100 பேர் இருப்பாங்க. அந்த 100 பேருக்கும் அதையே சொல்லி கொடுங்க. டூப்ளிகேஷன் கரெக்டா இருக்கணும். நாம் என்ன செய்யறோமோ அதை அப்படியே சொல்லி கொடுத்து 3வது வருடம் 100 பேரும் ஆளுக்கு 10 பேரை அறிமுகப்படுத்தினாங்கள உங்க குழுவுல 1000 பேர் இருப்பாங்க. இந்த நேரத்துல உங்கள் குழுவுக்காக ஒரு பயிற்சி கூட்டத்தை ஆரம்பிங்க. அவங்களுக்கு முறையான பயிற்சியை வழங்குங்க. ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. 4வது வருடம் 1000 × 10 10,000 பேர் இருப்பாங்க. 5வது வருடம் 10,000 × 10 1,00,000 மக்கள் உங்க குழுவில் இருப்பாங்க. 1,00,000 மக்களும் ஒரு நாளைக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு 1 மணி நேரம் வேலை செய்தால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 மணி நேரம். சராசரியா மணிக்கு 100 ரூபாய் வீதம் கணக்கு போட்டால் கூட ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். இது சாத்தியமா என்று நினைக்க வேண்டாம். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. அபாரமான சக்தியை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய பிறப்பே மிகப்பெரிய சரித்திரம் நண்பர்களே. உங்களுக்கு தெரியுமா? 70 கோடி விந்தணுவின் ரேஸ்ல முந்தி சென்று ஓடி கருமுட்டையில் அமர்ந்து தாயின் கருவறையில் வளர்ந்து இந்த பூமியில் பிள்ளையாய் பிறந்த மாபெரும் சாதனையாளர்கள் நம்ம அத்தனை பேரும். நம்மளோட மூளையோட பலத்தை தெரிஞ்சுக்கங்க. மூளையோட ஒரு பகுதியில 1400 கோடிக்கு மேற்பட்ட மூளை நரம்பணுக்கள் பிணைக்கப்பட்டிருக்கு. அதன் வழியாக தான் நம் உடல் பாகங்கள் அனைத்துக்கும் செய்திகள் அனுப்பப்படுகிறது. நாம பார்க்கின்ற, கேட்கின்ற, நுகர்கின்ற, ருசிக்கின்ற அனைத்தும் ஐம்புலங்கள் வழியாக உள்வாங்கி அது போலவே நம்மளை வழி நடத்துகிறது. மூளை 2 விஷயத்தை தொடர்ந்து செயல்படுத்தும். அதிர்வலைகளை வெளிப்படுத்தவும் செய்யும், ஈர்க்கவும் செய்யும். நாம் வீடுகளுக்கு மேல இருக்கக்கூடிய டிஷ் ஆண்டனா அதனுடைய வேலை என்ன? காற்றினில் வரக்கூடிய அலைவரிசையை ஈர்த்து வீட்டினுள் இருக்கக்கூடிய டிவியில் படத்தை ஒளிபரப்பும். அதே போல மற்றவர்கள் மூளை வெளிப்படுத்தக்கூடிய அதிர்வலைகளை ஈர்த்து அவர்களைப் போலவே நம்மளை வழிநடத்தும். அதற்காக தான் சொல்லுகிறார்கள், நெகட்டிவான நபர்களோடு அதிகம் பழவாதீங்க, நெகட்டிவான நபர்களோடு அதிகம் இருக்காதீங்க என்று. நண்பர்களை நீங்க பெரிய இலக்குகளை அடைய வேண்டும் என்றால் நெகட்டிவான விஷயங்களை விட்டு விலக வேண்டும். உதாரணத்துக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பது, சோசியல் மீடியாக்களில் அதிக நேரம் செலவிடுவது, நியூஸ் பேப்பர் படிப்பது, நெகட்டிவான மக்களோட அதிக நேரம் செலவிடுவது, இது போன்ற விஷயங்கள் உங்களை பாதிக்கும். உங்கள் விவசாய தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விஷ மருந்து பாட்டில்களை குழந்தைகள் கெட்டாதவாறு உயரத்தில் வைப்பது போல நெகட்டிவான நபர்களையும் நெகட்டிவான விஷயங்களையும் தூரத்தில் வையுங்கள். நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் என்றால் பாசிட்டிவான நபர்களோடு பழகுங்கள்.
தொலைநோக்கு சிந்தனை உடையவர்களோடு பழகுங்கள். லக்ஸுரியான நபர்களோடு பழகுங்கள். லக்ஸுரியான இடங்களுக்கு அடிக்கடி சென்று வாருங்கள். அறிவு சார்ந்த புத்தகங்களை படியுங்கள். உங்களுக்குள் இருக்கும் இன்னும் ஒரு சக்தி ஆழ்மனம். ஆழ்மனம் என்பது தகவல் சேமிப்பு நிலையம். உங்கள் எண்ணங்கள் வழியாக நீங்க கொடுக்கக்கூடிய தகவல்களை சேகரித்து அது போலவே உங்களை வழிநடத்தும். ஆழ்மனம் என்னும் அற்புத தோட்டத்தில் நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதுவாகவே வாழ்வீர்கள். உதாரணத்துக்கு, உங்களுடைய விவசாய தோட்டத்துல அழகிய மலர்களையும் பூக்களையும் விதைத்துவிட்டு பேரிக்காய்களை அறுவடை செய்ய முடியாது. ஆப்பிள்களை விதைத்துவிட்டு ஸ்ட்ராபெரி பழங்களை அறுவடை செய்ய முடியாது. திராட்சை பழங்களை விதைத்துவிட்டு தக்காளிகளை அறுவடை செய்ய முடியாது. இது போலவே உங்கள் ஆழ் மனதுக்குள் என்ன விதைக்கிறீர்களோ அது போலவே நம் வாழ்வை அமையும். ஒரு நாளைக்கு 60,000 தகவல்கள் உருவாகிறது நம்ம எண்ணங்களில். அதில் 90% நெகட்டிவானது. நெகட்டிவான விஷயங்களை விதைக்காதீர்கள். எப்பவும் பாசிட்டிவான விதைகளை விதையுங்கள். உங்கள் ஆழ் மனம் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும் சக்தி பெற்றது. இந்த உலகத்தையே கேட்டாலும் கொடுக்கும். ஏற்கனவே ஒரு நபர் கேட்டு வாங்கி ஆண்டு அனுபவித்து சென்று விட்டார், மிஸ்டர் அலெக்சாண்டர். உங்களோட ஆழ்மனதுக்கு எங்கிருந்து இவ்வளவு சக்தி கிடைக்கும் தெரியுமா? ஆழ்மனம் என்பது பிரபஞ்ச சக்தியோட நேரடி தொடர்பு கொண்டது. உங்களுடைய எண்ணங்கள் வழியாக நீங்க கொடுக்கும் பதிவுகளை நிறைவேற்ற பிரபஞ்ச சக்தியிடம் சக்தி பெற்று உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் இலக்குகளையும் அடைய செய்கிறது ஆழ்மனம். இந்த ஆழ்மன சக்தியை பயன்படுத்தி தான் காது கேட்காத, கண்ணு தெரியாத, வாய் பேச முடியாமல் போன எலன் கெல்லர் இந்த உலக வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கார். ஜெர்மனியை சேர்ந்த இசை மேதை பீத்தோவனுக்கோ காது கேட்காது. தான் படித்த பள்ளிக்கூட ஆசிரியர் மூலம் மூல வளர்ச்சி குன்றியவன் என்று முத்திரை குத்தப்பட்டவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். இவர்கள் பேர் இந்த உலகம் இருக்கு வரும் இருக்கும் நண்பர்களே. நமக்கெல்லாம் என்ன குறை? நாம ஏதாவது சாதிக்க வேண்டாமா? ஏதோ பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், பள்ளிக்கு சென்றோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பிள்ளைகளை பெற்றுக்கொண்டோம், வயசாயிடுச்சு, முடி வெள்ளையாயிடுச்சு, தோல் சுருங்கிடுச்சு, இறந்துட்டோம். எதுக்கா இந்த உலகத்துக்கு வந்தோம்? இதுக்கா இவ்வளவு பெரிய சக்தி நம்மளுக்கு? பெரிய பெரிய இலக்குகளை உருவாக்குங்கள். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நம்பிக்கை எந்த அளவுக்கு உயர்வா இருக்க வேண்டும் என்றால், ஒரு தாய் தன் பிள்ளையை கூட்டிட்டு மருத்துவமனைக்கு வராங்க. பிள்ளைக்கு இதயத்தில் ப்ராப்ளம். டாக்டரை சந்திக்கணும். டாக்டர் அறுவைத்துறையில மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இது வரைக்கும் தோல்வியே சந்திக்காதவர். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும்னா 15 நாள் காத்திருக்கணும். அப்பாயின்மெண்ட் கிடைச்சி வராங்க. டாக்டர் பரிசோதிக்கிறாரு. டாக்டர் சொல்றாரு, 99% வாய்ப்பு இல்லம்மா, பிள்ளை பிழைக்க மாட்டா, கூட்டிட்டு போங்க. தாய் சொல்றாங்க, 1% சான்ஸ் இருக்க, ஆப்ரேஷன் பண்ணுங்க, என் பிள்ளை பிழைச்சிக்குவா. டாக்டரால மறுப்பு சொல்ல முடியல. ஓகேம்மா, நான் ஆப்ரேஷன் பண்றேன், நீ எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோ. அவங்களுக்கு அங்கேயே 15 நாள் கழிச்சு ஆப்ரேஷன். அங்கேயே தங்க ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. தாயும் சேயும் ரூம்ல தங்குறாங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு அந்த ரூம் வழியா தன் கேபினுக்கு போகணும். ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வராரு. தாய் பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன் இதயத்துல கடவுள் குடியிருக்கார், நிச்சயம் உன்னை காப்பாத்துவார். டாக்டர் இதை கேட்டுட்டு கேபினுக்கு போறாரு. மறுநாள் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வராரு. தாய் பேசிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன் இதயத்தில் கடவுள் குடியிருக்கார், நிச்சயம் உன்னை காப்பாற்றுவார். இதை கேட்டுட்டு போறாரு. ஒவ்வொரு நாளும் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் இதை கேட்டுட்டு போறாரு. 15வது நாள் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ். ஆப்ரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. டாக்டர், நர்ஸ் எல்லாருமே ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த பிள்ளை டாக்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்குது. டாக்டர், என் இதயத்தை கட் பண்ணி தானே ஆப்ரேஷன் பண்ணுவீங்க? ஆமாம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு வலிக்காத மாரி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. அது இல்லை டாக்டர், எங்கள் அம்மா என் இதயத்தில் கடவுள் குடியிருக்கிறதா சொன்னான். நான் இது வரைக்கும் கடவுளை பார்த்ததில்ல. நீங்கள் தான் கட் பண்ண போகிறீங்கல்ல, கடவுளை பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருந்தார் என்று எனக்கு சொல்லணும். டாக்டர் ஒரு 2 நிமிடம் ஸ்டன் ஆயிடுறாரு. சரிம்மான்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் ரொம்ப தீவிரமாக நடக்குது. ரொம்ப சின்சியராக வந்து நடந்துட்டு இருக்குது. ஒரு நூல் கேப் கிடைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்தக்கூடியவர் அந்த டாக்டர். தோல்வியை சந்திக்காதவர். பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆப்ரேஷன் 100% சக்சஸ். உள்ள பிழைச்சிக்கிட்டா. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். கூட இருந்த டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாம் வந்து கை தட்டி ஆரவாரம் பண்ணிக்கிறாங்க. ஆனா டாக்டருக்கு மட்டும் வருத்தம், சோகம். அப்படியே போய் தன் கேபின்ல அமர்ந்துக்கிறாரு. கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க, ஏன் டாக்டர், இது உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மிராக்கலான ரிசல்ட், ஏன் வந்து சோகமா இருக்கிறீங்க? பிள்ளை தான் பிழைச்சிக்கிச்சு. அது இல்லை, பிள்ளை பிழைச்சிக்கிட்டா, சந்தோஷம்தான். ஆனா அவ வந்து கடவுளை பார்த்தீங்களான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அதனால அவங்கள அங்கேயே ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு அப்படியே அனுப்பிடுங்கன்னு சொல்றாரு. இருந்தாலும் நன்றி சொல்லி ஆகணும்ல. தாயும் சேயும் வராங்க. புள்ள முன்னாடி வருது, தாய் பின்னாடி வராங்க. வந்து டாக்டரை சந்திச்சு நன்றி சொல்லிட்டு பிள்ளை கேட்குறா, டாக்டர், கடவுளை பார்த்தா சொல்றேன்னு சொன்னீங்களே, பார்த்தீங்களா? டாக்டர் கீழே உட்காந்துட்டு தோள் மேலே கை வச்சுக்கிட்டு, நான் கடவுளை பார்த்தம்மா,
நீயும் பார்க்குறியா? ஆமா டாக்டர் நானும் பார்க்கணும். அப்படியே புள்ளைய திருப்பி, அதுதாம்மா அந்த கடவுள்ன்னு கை காட்டுறாரு. அவர் கை காட்டுற இடத்துல நிற்பது அந்த தாய். அந்த தாய் கொடுத்த நம்பிக்கை தான் அந்த பிள்ளைய காப்பாத்திருக்கு. இந்த நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். மிகப்பெரிய இலக்குகளை உருவாக்குங்க. மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்குங்க. மிகப்பெரிய செல்வந்தர்களா ஒவ்வொருத்தரும் வாழ வேண்டும். நண்பர்களே, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு 69 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த சுதந்திரத்துக்காக எண்ணற்ற தலைவர்கள், எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்காங்க. ஆனால் அத்தனை தியாகங்களும் இன்று வீணாகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மானபங்கம் படுத்துறது, ஏமாத்துறது, போர்ஜரி பண்றது, பிளாக்மெயில் பண்றது, திருட்டு குற்றங்கள் நாடு பூரா பரவி கிடக்கு. இதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி மட்டுமே. உங்கள் குழந்தைகளுக்கு தரமான அறிவு சார்ந்த கல்வியை வழங்குங்கள். நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் மாதத்தில் ஒரு அறிவு சார்ந்த புத்தகங்களை படியுங்கள். இதனால் உங்கள் குடும்பங்கள் சுபிட்சம் அடையும். அதோடு சேர்த்து இந்த நாடும் சுபிட்சம் அடையும் என்று உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நம்ம சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்றேன். அனைவரும் நலமோடு வாழ்வோம். வாழ்த்துக்கள்.